அவள் ஒரு மகாராணியைப் போல் நடந்து கொண்டாள். அது என்ன போல்? அவள்தான் மகாராணி ஆயிற்றே. அவள் மகாராணி என்பதை அவள் அணிந்திருக்கும் ஒவ்வொரு அணிகலனும் ஆடையும் பறைசாற்றியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவளின் மயில் கழுத்தில் அழகாக தவழ்ந்து கொண்டிருக்கும் ஒற்றை வைரக்கல்லை தாங்கிய தங்க ஆரத்தை தான் சொல்ல வேண்டும். அப்பப்பா, அவள் கழுத்தில் அந்த ஆரம் படாதபாடு படுவதை பார்ப்பதற்கே 10 கண் வேண்டும். அது மட்டுமல்லாது அவளின் செந்நிற கூந்தலை இழுத்து பிடித்து உச்சந்தலையில் ஒய்யாரமாக அமர்ந்திருக்கும் ஹேர் கிளிப்பையும் தான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன ஹேர் கிளிப்பில் விசேஷம் என்றால் அது தங்கத்தால் செய்யப்பட்டது, வேறொன்றும் இல்லை. அதிலும் வைரக்கற்கள் இருந்தது. இதையெல்லாம் அவன் வந்ததிலிருந்து 10 முறை பார்த்து விட்டாலும் அவன் அமருவதற்கு சிரிப்பாலேயே அனுமதி கொடுத்த பிற்பாடும் நின்று ரசித்து கொண்டிருந்தான். உட்கார போறியா இல்ல இப்படியே நின்னுட்டே இருக்க போறியா? தலையாட்டி அழகா இதே மாதிரி பேசிட்டே இரு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வேணாலும் இங்கேயே நிக்கிறேன். காலையிலனா வீட்டுக்கு போயிருவியா? அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் இப்படிதான் மொக்க போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவள் இதை கேட்டதும் செல்லமாக ஒரு கோபத்தை கண்களில் காண்பித்தாள். இருவர் கண்களின் பார்வையும் திரும்பவும் மோதிக்கொள்ள காதலின் இன்னொரு அத்தியாயத்தை இரு இதயங்கள் அழகாக எழுத தொடங்கின. உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.